இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க ஆப்பங்க. ஆப்பம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1 டம்ளருங்க, பச்சரிசி 1/2 டம்ளருங்க, உளுந்து 1/4 டம்ளர், தேவையான அளவு உப்பு, சோடா காரம். அரிசியை இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து எல்லாம் நல்லா கழுவிட்டுங்க 3 மணி நேரம் ஊற வச்சுங்க மாவாட்டிட்டு உப்பு போட்டு மாவாட்டிடணுங்க. ஆட்டின பிறகு இந்த சோடாப்பையும் போட்டு கலக்கி ஒரு 6 மணி நேரம் வச்சிடணுங்க. வச்ச பிறகு நல்லா புளிச்சிருங்க. புளிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி இருக்குங்க மாவு இருக்குங்க. இவ்வளோ தண்ணி மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக தாங்க வச்சுக்கணும் ஆப்பம் ஊற்றுறதுக்கு. அப்போ தாங்க ஆப்பம் சூப்பராக வருங்க. நம்ம இப்போ ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. வடக்கல்ல எண்ணெய் தடவிடணுங்க. எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றலாங்க. ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றிடணுங்க. சூப்பராக வருங்க ஆப்பம். நல்லா ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னி, கத்திரிக்காய் சட்னி, தேங்காய் பால் இது எல்லாமே சூப்பராக நல்லா சூட் ஆகுங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. வெந்தயம் வேணும், ஒவ்வொருத்தர் வெந்தயம் போடுவாங்க. நான் வெந்தயம் போட மாட்டேங்க. இப்படி தாங்க பண்ணணும். பாருங்க, இப்போ ஆப்பம் வெந்தது நம்ம எப்படின்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துட்டுருக்குங்க. கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதை நம்ம எடுத்துக்கலாங்க. நம்ம ஆப்பத்துலேயே நல்லா ராகி ஆப்பம் பண்ணலாங்க, சோள ஆப்பம் பண்ணலாம், சாமை, திணை எல்லாம் வச்சுமே ஆப்பம் பண்ணலாங்க. நான் ஒன்றா உங்களுக்கு நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க, பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக செமையாக இருக்குங்க. இதுதாங்க. இப்போ இன்னொரு ஆப்பம் கூட ஊற்றலாங்க. சும்மா 1.5 கரண்டி எடுத்தால் போதுங்க. சின்ன கரண்டியில் நிறைய எடுத்து பெருசாக ஊற்றினாக்கா நல்லா இருக்காதுங்க. சீக்கிரமாக ஆப்பம் ரெடி ஆயிருங்க. சீக்கிரம் சமையல் ரெடி ஆயிருங்க. இவ்வளோதாங்க, ஈஸியாக நல்லா பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள் ஆப்பம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆப்பம் சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு என் சேனலில் போடுறேங்க. தேங்காய் சட்னி போடுறேங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.